லைக் பிகாஸ் கேஆர் சூப்பர் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சதா சிஎஸ்னா கேஆர்சி வந்துட்டு ரெண்டு கமெண்ட் சித்திரை வைகாஸ்லேருந்து எழுதியிருந்தாராம். உங்களுக்கு தெரிஞ்சதா? யாருக்கெல்லாம் நம்மளோட உறவுல தெரிஞ்சது சொல்லுங்க. ஆனால் எனக்கு தெரியல, மெசேஜுக்குள்ளேயும் போகலை. ஆறுமுகண்ணா ஹலோ. தங்கை ஹர்னி வணக்கம். வாங்க ஆறுமுகண்ணா வணக்கம். ஹாய் அண்ணா, சாப்பிட்டாச்சு. என்ன சாப்பாடுமா? வாங்க கண்ணன் சகோதரன். நான் சாப்பிட்டுட்டேன், சாதம் தான் சாப்பிட்டேன். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? பாப்பா சாப்பிட்டீங்களா? உங்களுக்கு சாஸ் வீடியோ நல்லா இருக்கு. ரொம்ப சுசராஜாப்பா. எப்படி இருக்கீங்க அனைவரும்? வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்க ஆறுமுகண்ணா. அவங்க வேற ஐடியில் வருவாங்கல்ல, தெரியலையே யாருன்னு எனக்கு தெரியல சாமி. நீங்கள் கேஆர்சி அப்படின்னா இதை வந்து நீங்கள் யூடியூப்காரங்கிட்ட தான் கேட்கணும். என்கிட்ட கேட்டு எனக்கு என்ன தெரிய போகிறது சொல்லுங்கள். எனக்கு ஃபேஸ்புக்கே தெரியாது, யூடியூப்பை பற்றி உங்களுக்கு தான் தெரியும். எனக்கு என்ன தெரியும்? ஒரு கமெண்ட் வரலன்னா திரும்பி எழுதுங்க. இதில் என்ன இருக்குது? நம்மளுக்கு வந்து நெட்டு இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் அந்த கமெண்ட் அனுப்பும்போது அந்த கமெண்ட் வந்து எனக்கு வந்து சேராது, சரியா? இது இல்லைன்னா பரவாயில்ல, இன்னொரு தடவை எழுதுங்களேன். இதில் என்ன குறையா போயிட போகுது சொல்லுங்கள் பார்க்கலாம். இதில் நீங்களும் டென்ஷன் ஆகி என்னையும் டென்ஷன் ஆகி எல்லாத்தையும் டென்ஷன் படுத்துறீங்க. இல்லைன்னா இன்னொரு தடவை எழுதுங்கப்பா, அதனால என்ன இருக்கு? கேஆர் சகோ வணக்கம், வாருங்கள் எப்படி இருக்கீங்க சொல்லியிருக்காங்க. இது என்ன கேஆர்சிமா? இது என்ன வார்த்தை? இது என்ன வார்த்தை? நல்லாவா இருக்குது? சொல்லுங்க பார்க்கலாம். போய் குப்பையில தூக்கி போடுது. நல்லாவா இருக்கு இந்த வார்த்தை? நீங்களே ஒரு தடவை அதை வாசிச்சு பாருங்க. அதை ஓகே, லைக் போட்டாச்சு. வாங்க கோவிந்தராஜ்மா வணக்கம். 3 தடவை எழுதினீங்களா? எனக்கு வரல சாமி. ஐயோ, சரி ரெண்டு லைனா எழுதுங்க பார்ப்போம், வருதான்னு பார்ப்போம். வரலடி கேஎஸ்சிமா, சரியா? வந்ததுன்னா நான் சொல்ல போறேன். கேஸ் நான் திரும்ப எழுதுங்க. 3 தடவை எழுதுனேன்னு சொல்லியிருக்காங்கடி முத்துமா, ஆனால் வரவே இல்லை சாமி. நிலவை எல்லாரும் வானத்தில் பார்த்திருக்கிறார்கள். ஓகே, நிலவை எல்லோரும் வானத்தில் பார்த்திருக்கிறார்கள், நானும் பார்த்தேன். ஆனால் இப்போது நிலா என் தங்கச்சி வடிவில் இந்த நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறேன் தினமும். அடியாத்தி மிக்க சொச கிஷோரண்ணா. காலையில் எத்தனை மணிக்கு லைவ் போடுறீங்க தங்கை? நான் 8 மணிக்கு 7 மணி போடுவேண்ணா. ஆனால் நான் ஒரு சில நேரத்தில் பேசி ஒரு சில நேரத்தில் பேச மாட்டேன். சரி ரொம்ப டென்ஷனாக தான் பேசுவோம். இல்லை டென்ஷன் இல்லை. ஓகே, பாப்பா என்ன பண்ணுறா? அவளா செல்லு பார்த்துட்டு இருக்காடி. இன்னொரு செல்லு ஒன்று இருக்குல்ல, அதை செல்லு பார்த்துட்டு இருக்கா. ஓகேடி தங்கப்பிள்ள, நான் தங்கப்பிள்ள. ஓகே, அன்பி தம்பி, நானும் அதைத்தான் நினைத்தேன். அட்ரஸ் தெரிந்தால் கொஞ்சம். யாரும் அம்பியா தெரியலையே. அட கடவுளே, 3 முறை எழுதின. அட கேஆர்சி தங்கம், சத்தியமா வல்லடி சாமி. வல்ல வந்துச்சுன்னா படிக்க மாட்டேனா நானு? வல்ல நான் தான் செய்யாரில் இருக்கேன். நான் மணப்பாறை வரையில் செல்கிறேன். அன்னைக்கு எனக்கு கண்ணு தெரியல. எனக்கு டென்ஷன் ஆனும் தலைவலி வந்துருச்சுங்க. நல்லா வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஷோ, எனக்கு வாழைப்பூ செஞ்சு எடுத்துட்டு வாங்க. இன்னைக்கு வேண்டாம். உச்சோ சேரடி தங்கப்பில கண்டிப்பாடி சாமி. முருகன் சகோ, நீங்கள் என்னை விட ஹரணி என்ற ரெங்கா சேனலில் சீனியர். உண்மையான அன்பு ஹரணி சகோதரிடம் மட்டுமே இருக்கிறது என நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரிய வேண்டுமா? வாருங்கள். அப்படியா? முருகன் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே சீசன்னா. ஹாய்மா, வாங்க சிவகுமார் வணக்கம். ஹாய்மா. கவிதை சொல்லுங்க கிஷோர் அண்ணா. வாங்க சின்னத்திரை சகோ வணக்கம். வெண்பஞ்சு உடல் அழகி. வெண்பஞ்சு உடல் அழகி, வெண்மேக கூந்தல் அழகி, வெண்கல குரல் அழகி, வெள்ளை மனம் படைத்த தமிழ் அழகி, வெள்ளரிப்பழ இதழ் அழகி, அடியாத்தே வெண்ணிற கண்ணழகி, என் கவிதை உலகில் என்றுமே நீதான் உலக அழகி. அடேங்கப்பா, மாசு. சூப்பர் அண்ணா. அழகு மலரே, ரொம்ப சந்தோஷம். கேஆர்சிமா வரலம்மா, திரும்பி எழுதுங்க. ஒரு 2 லைனா எழுதிங்க பார்ப்போம், வருதான்னு பார்க்கலாம். கூல் பாசம். எனக்கு கோவமெல்லாம் இல்லை. கேஆர்சி மேலே கோவம் இல்லை. ஏன்னா அவங்க 3 தடவை எழுதி வரலையே, அது என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியலையே. பாவம், இன்னைக்கு தான் எனக்காக ரொம்ப அழகான ஒரு கவிதை எழுதியிருந்தாங்க, அது இப்படி ஆகி போட்டு. எனக்காக அழகான கவிதை எழுந்த நான் மிஸ் பண்ணுவேன். நான் கேஆர்சி சொல்லுங்க பார்ப்போம். மார்கழி அதுதான் வந்திருக்கு. சித்திரையிலேருந்து வரலம்மா, வரல. கேஎஃப்சி வந்திருக்கு. இல்லை சாரில வந்திருக்கு. சாரிடி தங்கம், சாரி கேஆர்சிமா, மன்னிச்சுக்கோங்க.